6 மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு நீங்க எக்காரண கொண்டுமே போவே கூடாது. ஹே गाइस, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஹாண்டடான ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அதை ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கோவிலுக்கு வந்து ஒரு நிறைய வரலாறு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சொல்றாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தைங்க வந்து தலைமொழிக்கு அந்த நான் பார்த்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு என்ன பெருசா ஒரு ஹாண்டடான ஒரு வரலாறு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு பழமையான இந்த காட்டுச்செல்லியம்மன் கோவில் வந்து ஒரு அடர்ந்த காட்டுல இருந்திருக்கு. அங்க வந்து இந்த இல்லர் மக்கள் இருக்காங்களா, இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த புத்துல செக் பண்ணும் போது அந்த புத்துக்குள்ள ஒரு அம்மன் சிலை வந்து கிடைச்சிருக்கு. இந்த அம்மன் சிலையை தான் இவங்க ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க இந்த புத்துல செக் பண்ணும் போது இந்த அம்மன் சிலை எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லும் போது, ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட ஊருக்குள்ள அவங்களோட எல்லையில வச்சு அந்த சாமியை வழிபடணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு மேல காட்டுச்செல்லியம்மன் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அடிக்குமே வந்து எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்குமே வந்து ஒரு உயிர் பலி கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வரும்போது, ஆலங்குளம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிட்ட வரும்போது அது என்ன ஆச்சுன்னா, அந்த உயிர் பலி கொடுக்க வேண்டியது எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, திருப்பி அம்மனையே உள்ள ஊருக்குள்ள எடுத்துட்டு வர முடியாம திருப்பி எடுத்துட்டு போயிட்டு காட்டிலே வச்சிருக்காங்க. ஆனா இந்த அம்மனோட பேர் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பூர்வீக மக்கள் கிட்ட கேட்கும் போது இது வெறும் செல்லியம்மன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து இவங்க காட்டுக்குள்ள திருப்பி போயிட்டு இருக்கிறதுனால காட்டு செல்லியம்மன்ற பெயருமே இருக்கு. இதுக்கு பின்னாடி 2 கதைகள் இருக்கு. நான் ஒரு கதையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் இதுக்கப்புறம் வந்துட்டே இருக்க போகுது. இது மாதிரி மிஸ்டீரியஸான ஒரு அமானுஷமான விஷயங்கள் நிறையவே நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்டே இருக்க போறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தடுத்து ஒரு பாட்டா வந்துட்டு இருக்க போது அந்த சாமியை வந்து எடுத்துட்டு போக முடியாம ஊர் மக்கள் என்ன பண்ணா, திருப்பி காட்டிலே எடுத்து போய் வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இந்த இடத்துல முக்காவாசி நம்ம கோவில் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நம்ம கான்செப்ட் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து வேதை கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி வந்து இந்த இடத்துல அம்மனை வந்து ஃபுல்லாவே ஒரு கோவில் வடிவத்துல மூடி இருக்கு. இந்த இடத்துல வந்து முக்கியமா வந்து எந்த மாதிரி ஆட்கள் வந்து வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாம ரொம்ப நாள் தடையா இருக்குது பாத்தீங்களா, இவங்க இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு கோவில் இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்கு, அம்மன் கோவில். இந்த கோவில்ல நீங்க வர்றதுனால அங்க இருக்கிற ஒரு விநாயகருக்கு நீங்க தண்ணியை முண்டு அந்த விநாயகர் தலையில ஊத்தி உங்க மனசுல நினைச்ச ஒரு விஷயத்த நீங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டுச்செல்லியம்மன் கிட்ட வந்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க கேட்டு வந்த எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற ஊர் மக்களால சொல்லப்படுது. இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு